بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا خذوا حذركم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: خذ الأمر بالتدبير. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டாடட்டும். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவர் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் விவேகமாகவும் புத்திசாலித்தனத்தோடும் செயல்பட வேண்டும் என்று இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எந்த காரியமாக இருந்தாலும் அறிவார்ந்த முறையிலே அதை அணுக வேண்டும். சிந்தித்து செயல்படும் போது மட்டும்தான் சிறிய பெரிய எந்த காரியமாக இருந்தாலும் மனிதன் வெற்றி அடைவான். மனம் போன போக்கில் குருட்டுத்தனமாக எந்த காரியத்தை செய்தாலும் அது அவ்வளவு வெற்றியை தர. எதை செய்வதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தருணத்தில் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மத்திய அரசு கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எவ்வளவு வஞ்சிக்க முடியுமோ அவ்வளவு வஞ்சனைகளை, சூழ்நிலை கையாண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக. எனவே முஸ்லிம்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய காலகட்டம். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பெரிய முசீபத்து இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தின் 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் திருத்தம் சம்பந்தப்பட்ட செயல்பாடு தமிழகத்தில் தொடங்கிவிட்டது. இந்த விஷயத்தில் முஸ்லிம்களுக்கு அதிகப்படியான கவனம் தேவை, தொலைநோக்கு பார்வை தேவை, சிந்திக்கும் திறன் தேவை. இதை கொஞ்சம் சோம்பலாக இருந்திருந்தால் எதிர்காலத்தினர் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை அனுபவ ரீதியாக பார்த்தவர்கள் சொல்கிறார். தமிழ்நாட்டில் இந்த கணக்கெடுப்பு நடக்கிற, ஓட்டு திருத்தம் நடக்குதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீகார்ல நடந்தது. அங்க எவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்தது, எவ்வளவு திருட்டு ஓட்டு மூலமாக வந்தவர்கள் அயோக்கியத்தனம் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நிதர்சனமாக பார்த்திருக்கிறோம். நாம் இவர்களிலிருந்து பாடம் படிக்க வேண்டும். ஏதேனும் ஒரு விஷயத்தை பாடம் படிக்க வேண்டும் என்பதிலே நிறைய கருத்துக்களை குர்ஆன் பேசியிருக்கிறது. குர்ஆன் முழுக்க எச்சரிக்கையோடு மனிதன் வாழ வேண்டும் என்பதை நிறைய பேசியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறார்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ. அல்லாஹ் ரொம்ப அன்போடு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுவும் ஒன்று. இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளும் சாதனங்களை தயார் நிலையிலே வைத்திருங்கள். அல்லாஹ் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறவங்க சொல்றான். எதிரிகள் கையில் ஓங்குற மாதிரி இருக்கும் பொழுது முஸ்லிம்கள் தன் பலத்தை காட்ட வேண்டும்.
முஸ்லிம்கள் ரொம்ப கண்ணு கருத்துமா, ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி வச்சிருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க எதை செய்யறதா இருந்தாலும் ரொம்ப நிதானமா தொலைநோக்கு பார்வையோட இந்த நடவடிக்கை நாளைக்கு நமக்கு நல்லதா கெட்டதான்னு மிகுந்த யோசனைக்கு பிறகுதான் எந்த காரியத்தையும் செய்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டு காரியத்திலிருந்து நாட்டு காரியம் வரை எந்த காரியமா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ரொம்ப நிதானத்தோடு செயல்படுவாங்க, துரிதமாக செயல்படுவாங்க. சோம்பித்தனமா சோம்பலா ரசூலுல்லாஹ்ட்ட அந்த மாதிரி நிலைப்பாடு பார்க்கவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து சொல்வார்கள், முதல் அங்கத்தின் தத்பீர், பின் விளைவை யோசித்து முடிவெடுங்கள். எதை செய்யறதா இருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு முடிவெடுக்கணும். எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான், எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். அது ஈமான் அல்ல, அது இறை நம்பிக்கை அல்ல. அல்லாஹ்வே சொல்றான் நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறத இன்னைக்கு யோசிக்கிறோம். குர்ஆன்ல இது சம்பந்தப்பட்ட வசனம் தான் நிறைய இருக்கு. நாளைக்கு மறுமை ஒன்று இருக்கா இல்லையா, சொர்க்க நரகம் ஒன்று இருக்கா இல்லையா, நீதி விசாரணை ஒன்று இருக்கா இல்லையா. அப்ப நாளைக்கு நீ என்ன செய்ய போறது இங்க யோசி, இப்ப யோசிச்சு பாரு அப்படிங்கிற அல்லாஹ் ரொம்ப தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்டு இருக்கான். யாய்க்குள்ளதி நாமம் இறை நம்பிக்கையாளர்கள் நாளைக்கு நரகங்கிற மோசமான இடத்தை வச்சு நீங்க உங்களை தற்காத்துக்கங்க, உங்க மனைவி மக்களை தற்காத்துக்கங்க, உங்க குடும்பத்தார தற்காத்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் இங்கேயே சொல்லி, நரகம் ஒரு நிலை இருக்கு, நீ உன்னை பாதுகாத்துக்க, நாளைக்கு விசாரணை இருக்கு, அது வந்து நீ தப்பிக்கணும், நாளைக்கு மோசமான சிந்தனைகள் இருக்கு மறுமையில, அது வந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் இன்னைக்கே சொல்றாங்க. நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செஞ்சு யோசனை பண்ணு, நாளைக்கு எப்படி நீ வெற்றி அடையலாம் அப்படிங்கிற அல்லாஹ் இங்கேயே சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இப்படி ஒரு பேர் வைக்கிறான். என்னன்னு கேட்டா, இன்னமான நபியும் முபி, நபியே சொல்லுங்க, நான் இந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தவராகத்தான் வந்திருக்கிறேன். எச்சரிக்கைனாலே நாளைக்கு ஏதாவது நடக்கிற போது இன்னைக்கு உஷாரா இருந்ததுன்னு அர்த்தம். அதுதான் எச்சரிக்கை சொல்லுவோம். நாளைக்கு நடக்க போறத அறிவிச்சு அதன் மூலம் ரசூலுல்லாஹ் நமக்கு இன்னைக்கே சொல்லிட்டாங்க. சொர்க்க நரகத்துக்கு, கேள்வி நடக்கிறதுக்கு, கபர் அதாபத்துக்கு, அல்லாஹ்ட்ட நல்லது இருக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு. கண்ணியமா ஒழுக்கமா எதிர்காலத்தை நினைச்சு உஷாரா வாழ்ந்துங்க அப்படின்னு அல்லாஹ்வும் ரசூலும் குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக நிறைய நமக்கு போதிக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சில வரலாறு சொல்றான். ஏதோ கதை மாதிரி கேட்டுட்டு இந்த சமுதாயம் கடந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வரலாறுகள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யும். உதாரணமா சொல்றதா இருந்தா, ஒருத்தரை மனைவி மக்களோட, தாய் தகப்பனோட, குடும்பத்தோட ஒரு பெரிய கார்ல சுகமான ஏசி போட்டு அப்படி பயங்கரமான வேகத்துல போயிட்டு இருக்க நேற்று ஹைவேல போறாருன்னு வச்சுக்கோங்க. எதிர இருந்து வர ஒருத்தர் சொல்றாரு, ஏகத்தை போறாங்க, எதிர பள்ளம் நோண்டி போட்டு வச்சிருக்கான், எதுவோ நோண்டி இருக்கான், பெரிய பிரச்சனையா இருக்கு, மெதுவா போங்க, இவ்வளவு வேகத்துல போனா நிச்சயமா பெரிய கஷ்டத்தை சந்திச்சீங்கன்னு சொல்லி தகவலைங்க. புத்திசாலியான டிரைவர் என்ன செய்வோம், ரொம்ப நிதானமா வண்டி ஓட்டுவான். 100-150 வண்டி போனாலும் அந்த ஸ்பீடை குறைச்சி கண்ட்ரோலோட வண்டி ஓட்டுவான். காரணம் அவர் சொன்ன மாதிரி பள்ளம் வந்து எல்லா பக்கமா விழுந்தோம், மொத்த குடும்பமும் போகும். இல்லையா? இந்த எச்சரிக்கையை தான் பெருமானார் நமக்கு சொல்லி விட்டு போனார்கள். மனம் போன போக்குல வாழ்ந்துறாத, பகவதமா வாழ்ந்துறாத, நாளைக்கு போய் மாட்டீங்க, பெரிய பள்ளத்திற்கு உஷாரா வாழ்க்கையினுடைய கால ஓட்டிப்போம் அப்படின்னு பெருமானார் எச்சரிக்கிறாங்களா இல்லையா? குர்ஆன் சம்பந்தப்பட்ட செய்திகள் எச்சரிக்கிறார் இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வித்தியாசமான மனிதன், ஒரு வித்தியாசமான இறைத்தோடு கூட. உலகத்துல எல்லா பறவை, பச்சி, செடி, கொடி, அதாவது நன்மை, எது கடல்ல இருக்கிறது, உயிர் தரையில் இருக்கிறது, எந்த ஜீவராசி பேசினாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி பேசினா சுலைமான் அதுக்கு நடக்கும். ஆடு மாடு பேசினாலும் விளங்கும், நாய் நெறி பேசினாலும் விளங்கும், கடல்ல இருக்கிற நீர் நட்ட நன்மை எது பேசினாலும் விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு அபாரமான ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தே என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான்.
எல்லா மிருகங்களும், எல்லா பறவைகளும், எல்லா பூச்சி இனங்கள் எதுனாலும் வருது. அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை அவங்க படை பட்டாளத்தோடு ஏதோ ஒரு காரியத்திற்காக போய்கிட்டு இருக்காங்க. ஒரு ஓடை கிட்ட போகும் பொழுது அந்த ஓடைக்கு அந்த தலையில எறும்புகள் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. எறும்புகள் கூட்டம் கூட்டமா, எறும்பு எப்பயுமே தனியா போகாது பாத்தீங்களா, சாலை சாலையாக ஒரு நேர்கோட்டில் தான் போகும். அந்த மாதிரி ஒரு நேர்கோட்டில் அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த எறும்புல ஒரு தலைமை எறும்பு இப்படி சொல்லுச்சு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு வச்சிருக்கான். யா அய்யுஹன், அதாவது எறும்பு கூட்டமே எறும்பு கூட்டம் மசாகீனக்கும், உங்களுடைய வீடுகளுக்குள்ள நீங்க போய் கவனிச்சுக்கோங்க. லா யஹ்தி மன்தரும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். சுலைமானுடைய பெருங்கண்ட கூட்டமும் எதிர்நோக்கி வருகிறது. நீங்க சாரசாரியா திருவடியை போனீங்கன்னா அந்த படை பட்டாலும் தெரியாம உங்களை மிதிச்சிடலாம். மிதிச்சா நீங்க செத்து போயிருவீங்க. அதனால அங்க வர்றதுக்கு முன்னாடி இங்கேயே எச்சரிக்கை கொடுத்து இந்த பெருவழி நடக்காதேன்னு ஒரு தலைமை எடுத்து சொன்னது அப்படின்னு அந்த குரான்ல பதிவு இருக்கிறாங்க. சுலைமான் இருக்கிறாங்க, அங்கேயே கேட்டுட்டாங்க. அப்படியே படைப்பட்டாங்க, நிப்பாட்டுனாங்க. எழுந்தப்பா தலைமை எடுத்து அவங்க இடத்தை தற்காத்து கொள்வது கொஞ்சம் அதுதான் போகட்டும், அதுக்கப்புறம் போவோம்னாங்க. அதாவது அந்த எறும்பு பேசுறதை கேட்ட உடனே சுலைமான் அவர்கள் சிரித்தார்கள் அப்படின்னு அந்த குரான்ல பதிவு பண்ணியிருக்கான். இதையெல்லாம் ஏங்க பதிவு பண்ணணும்? ஏதோ ஒரு வரலாறு குரான்ல எவ்வளவோ விஷயத்தை பேசினா இதையே சொல்றான். எறும்பு பேசுறதெல்லாம் சொல்லணுமா இருக்கான். இதுல நிறைய பாடம் இருக்கிறது என்பதாக இதனுடைய விரிவுரையாளர்கள் தெளிவான கருத்தை சொல்கிறார்கள். ஒரு சின்ன எறும்புக்கு சமுதாயத்தின் மீது அக்கறை வந்தா நாளைக்கு எறும்புக்கு கேள்வி விளக்கெல்லாம் பெருசா இல்லை, சொந்த நிலமெல்லாம் இல்லை. அதுல இவ்வளவு உஷாரா இருக்கிறதா? மனித இனத்தை நீ எவ்வளவு உஷாரா இருக்கணும்? உன் சமுதாயத்தை எவ்வளவு பிடிப்புணர்வோடு நீ கொண்டு போகணும்? உன் மனைவி மத்தியில இருந்து, உன் தாய் தாப்பல இருந்து, உன் அண்ணன் தம்பியில இருந்து, உன் ஊருக்கார, உன் நாட்டுக்கார, ஒரு இன மொத்தத்தை நீ எவ்வளவு சிறப்பா வழி நடத்தணும்? இந்த எறும்பிடத்தை இருந்து நீ பாடப்படி அப்படின்னு அண்ணா ஒரு எறும்பு மூலமாக நமக்கு பாடம் தரும். நிறைய விஷயங்கள் மிருகங்கள் மூலமாக மனிதனுக்கு நிறைய பாடம் கிடைக்குது. முதல்ல மனுஷனை இறந்து போனா எப்படி அடக்கம் பண்ணணுங்கிறத காலம் கற்றுத் தந்ததாக குர்ஆன் பேசுகிறது. இப்படியா நிறைய மிருகங்கள் தான் அதாவது மனுஷன் எப்படி வாழணுங்கிறதே கற்றுக் கொடுக்கிறது. அப்ப எச்சரிக்கையோடு வாழ வேண்டும் மனித இனம் என்பதை இந்த எறும்பு கற்றுத் தந்ததாக சொல்கிறார்கள். எறும்புன்ற ஒன்றோடு நல்ல விஷயம் இருக்குங்க. அதாவது என்னன்னு கேட்டா, பெரும் மழை வரப்போகுது அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த ஊர்வல பரப்புறவங்களுக்கு தரிக்கீடு மூலமா சொல்லிடலாம். மனுஷன் தான் அதை நிலைநிற்கிறது இல்லை. பெரும் மழை வரப்போகுது, பெரும் புயல் வரப்போகுது, பெரும் இடி மின்னல் தாக்க போகுது, அது பெரிய அதிர்வு வரப்போகுது அப்படின்னா அந்த பறவை பட்சிகளுக்கு அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுக்குறோம். அதனாலதான் அதனுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க, எறும்பு சாலை சாலையாக தீனிகளை தன்னுடைய வாயில் எடுத்துக்கொண்டு கூட்டை நோக்கி போனால் பெருமழை வரப்போகிறது என்று அர்த்தம். அதனுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க, பெருமழை வரப்போகிறது என்று அர்த்தம். கிளிகள், அந்த கிளிகள் மழை அதாவது மரங்களின் உச்சியில் கூடு கட்டுகிறது என்றால் பெரும் மழைகள் வரப்போகிறது என்று அர்த்தம். பாம்புகள் தன்னுடைய வலையிலிருந்து பெருவாரியான பாம்புகள் தன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே வருகிறது என்றால் பெருமழை வரப்போகிறது என்று அர்த்தம். நல்லா இருக்கக்கூடிய மாடு தரையோடு தரையாக படித்துக் கொண்டது என்றால் பெரும் காற்றோடு கூடிய மழை வரப்போகிறது என்று அர்த்தம். ஆடையும் மாடையும் மனுஷன் பெரும்பாலும் தனித்தனியாக கட்டி வைப்பான். இது மனுஷனுடைய இயல்பு. சில நேரங்கள்ல ஆடு மாடை கைத்து அழுத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு ஒரே இடத்துல போய் நிற்கும். ஒரே இடத்துல போய் நின்று சொன்னா பெரும் மழையும் வெள்ளமும் காற்றும் வரப்போகிறது. மனித இனத்தை எங்களை ஒரு பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் கட்டி வையுங்கள், இல்லை என்றால் நாங்கள் அழித்து போவோம் அப்படின்னு ஆடு மாடு கூட தனிச்சையாக மனிதருக்கு பெருமழை வரப்போகிறது என்பதை அறிவிக்கிறது என்பதால் அவருடைய ஆய்வாளர்கள் சொல்வதாக இது மாதிரி நிறைய அந்த ஆடு மாடு பறவை பற்றி எல்லாமும் சில எச்சரிக்கையை செய்யுது. பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அழகான அடையாளங்களாக அதை நமக்கு காட்டி தருவது அப்படின்னு அதனுடைய
வந்து சொல்றதை பார்க்கலாம். 2004 சுனாமியும் வந்துட்டா இல்லையா? கேரளா பகுதியில கோயில கட்டி போட்டிருக்க சில யானைகள் அத்துக்கொண்டு ஓடியது சுனாமி வருவதற்கு முன்பு என்பதாக சொல்றார். சுனாமி வருவதற்கு அந்த யானைக்கு கூட அதனுடைய அந்த நில அதிர்வை வந்து கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒவ்வொரு பறவை பற்றிக்கு நல்ல ஒரு அறிவை தந்திருக்கிறான். அதுக்கான பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை உஷாரா இருந்து தன்னை தற்காத்துக்கு எவ்வளவு முடியும் அவ்வளவு பாடுபடும். ஆனா மனுஷன் தான் அந்த விஷயத்துல ரொம்ப பலகீனமா இருக்கிறான். வரப்போது வரட்டும் பார்த்துக்குவோம், அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது பிரச்சனை வந்த பொழுது அல்லாத திட்டுறவனும் உண்டு, தன்னைத்தானே புலம்பிக்கிட்டு இருக்கிறவனும் உண்டு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அல்லா யாருக்குமே திடீர்னு தரதில்லைங்க. எந்த பிரச்சனையுமே தரதில்லை. கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்லதான் தருவான். ஹார்ட் அட்டாக் இருக்க திடீர்னு போட்டா போயிட்டார் அவால மரணம், இதுவே பண்ணது தப்பு. ஹார்ட் அட்டாக் வருதுன்னா வர்றதுக்கு முன்னாடி சில சிம்டங்களை காட்டும். ஆனா நம்பால என்ன வந்துருக்கிறான், அது வாயுங்க இப்ப ஒரு மாத்திரையை போட்டானா அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி உடலுடைய அந்த பொடிகளை தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் அந்த நோய்க்குள் சிக்குண்டு எழுந்து போகிறார்கள். உடல் உறுப்பு ஏதேனும் சேதமடைய போகுதுன்னா அதுக்கு முன்னாலேயே உடல் உறுப்பு தனித்தனியாக வெளிப்படுத்துத சிறுநீர் மூலமாக, மலத்தின் மூலமாக, நரக்கண்களின் மூலமாக இப்படி எவ்வளவோ விஷயங்களை வெளிப்படுத்துத. மனுஷன் இதை புரிஞ்சுக்காம அதை கண்டுகொள்ளாம இருக்கும் பொழுது உடல் உறுப்பு கிட்டி கட்டி என்ன வீணா போயிடுது, கவனத்து போயிடுறாங்க இல்லையா? இது மாதிரி அல்லாஹ்வுத்தாலா எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவலுக்கு முன்னாடி சித்தத்தை காட்டுறோம். அதுல உஷாராகிறாங்க, மாட்டிக்கிட்டவங்க மாட்டிட்டு மொழி பிரிஞ்சு போயிருக்கிறான். அதாவது புகாரில முஸ்லீம்கள் இப்படி நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு பல சஹாபாக்கள் அதாவது ஹஜ்ஜுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஹஜ்ஜுடைய பெரிய ஹஜ். அந்த ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல சஅத் நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நோய் வந்துருச்சு. அவரே முடிவு பண்ணிட்டார், இனிமே இந்த நோயிலிருந்து நாம நல்ல ஆரோன்னு நம்பிக்கை இல்லை, நாம செத்து போயிடுவோம்ன்ற மாதிரி தான் தோணுது. அப்படின்னு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிலை விசாரிக்க வந்தார். எப்படி சகல் இருக்கிற அப்படின்னு கேட்டான். எனக்கு பெருநோய் வந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பிழைக்க மாட்டேன், அதனால என் ரசூலுல்லாஹ் நான் பெரிய பணக்காரன், பெரிய சொத்துக்காரன், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு, அதனால என் திறந்த சொத்துல 3/2 நான் வந்து பொது காரியத்துக்கு தந்துடுறேன், உங்க கையில கொடுத்துடுறேன், நீங்க செலவழிச்சுக்கலாம், ஒன்னே என் மகளுக்கு விட்டு போறேன். இப்ப வேணாப்பா அப்படிதான் முடியாது, அப்படிதான் பொது காரியத்துக்கு உங்களுடைய பெரிய சொத்தை வாங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, அப்படியா சரி 3/2 வேணாம், சொத்தை பாதியா தெரிஞ்சு பாதிய பொது காரியத்தில் இஸ்லாத்துக்காக பாதிய பிள்ளைக்கு இருக்கணும்னா அப்பயும் பெருமானார் சம்மதிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அடுத்த ஒரு 3வது இறங்கி வந்தார். 3 போட்டு 1 பொது காரியத்துக்கு எடுத்துக்கங்க, 2 பாகத்தை என் பிள்ளைக்கு நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு. அப்பதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அப்படியே இதுவும் அதிகம் தான், இதனுடைய ரொம்ப தான் அதிகமா தர்றேன். இன்னைக்கு தரட்ட வயதுக்கு அகதியாகிய கையும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் செல்வந்தர்களாக விட்டு விட்டு போவதுதான் சிறப்பு. சில மக்களிடத்திலே கையேந்தி பிழைக்கும் அளவிற்கு பிள்ளைகளை பராதிகளாக பஞ்சத்தில் விட்டு விட்டு போவதை விட செல்வந்தர்களாக விட்டு விட்டு போவதை அப்படின்னு ஒரு தந்தைக்கு, ஒரு குடும்ப தலைவனுக்கு தன் பிள்ளைகள் எதிர்காலத்தில் உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்றால் போல் ஒரு தலைவன் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்பதை நபிகளிடையே பெற்றுத்தருகிறார்கள். இந்த தருணத்தை இந்த நபிமொழி அவருக்கு சரியாக பாடம் தருகிறது. உங்களை நோக்கி ஓட்டு திருட்டுக்கான வருகிறார்கள் குடும்ப தலைவர்களே, உங்களை நீங்கள் உஷாரப்படுத்துங்கள். உங்க ஓட்டு இருக்கான சரியா பதிவு பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு இல்லை. ஆனா ஓட்டை நீ விட்டுட்டேன்னு சொன்னா எதிர்காலத்துல எப்படிக்கே ஓட்டு இல்லை, உனக்கு எப்படி ஓட்டு வந்துச்சு பிள்ளைய வெளியே வச்சு விட்டுருவான், பிள்ளைய அகதின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு அந்த பாடத்துல உன் பேரை எழுது, ஊர் பேரை எழுது, அப்பா பேர் எழுது, அம்மா பேரை எழுது கொடுக்கலாம். இஸ்ரேல் பாடத்தை அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, உன் தாய் தகப்பனுடைய ஓட்டர் ஐடியுடைய நம்பரை எழுது நாங்க சொல்றாங்க. காரணம் நாம கேட்டா உங்க அத்தாவுக்கு ஓட்டர் ஐடி இருந்தா உனக்கு கொடுக்கலாம், உங்க அத்தாவுக்கு ஓட்டர் ஐடி இல்லாட்டி உனக்கு
உனக்கு தகுதி இல்லை, அவ்வளவுதான். உனக்கு தகுதி இல்லை. அந்த இடத்தை நாம அப்படியே சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம்னா நிச்சயமாக இந்த பாடம் கவனிக்க முடியாத அளவுக்கு தூக்கி வீசப்படும் என்பதாக அதனுடைய அறிஞர்கள் அதை ஆய்வு செய்வது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த பாடத்தை கொடுக்கும் பொழுது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுப்பது சரியா கொடுப்பது செத்து போயிட்டாரு ஒரு அத்தாவா செத்துக்கு எடுத்துக்கிட்டு போ அப்படிங்கிறாங்க அவருடைய ஆய்வாளர்கள். எங்க அத்தா இல்ல, எங்க அத்தா ஓட்டர் தான் வச்சிருந்தாரு, ஓட்டெல்லாம் போட்டாருதான். எங்க அத்தா இப்ப இல்லை செய்கிட்டேன். அந்த இறப்பு சான்றை காட்டுங்கள், இல்லை என்று ஒரு போடு போட்டு விட்டு போய்விடாதீர்கள். அப்படி போனாங்க நடந்தோம். உனக்கு ஓட்டு எழுதுருவான், உன் பிள்ளைக்கு ஓட்டு எழுதுருவான், நீ இந்தியன் கிடையாது, உன் பிள்ளை இந்தியன் கிடையாது, எல்லாம் மத்திய சொல்லி சாட்டம் பிடிச்சிட்டு போயிடுவான், கோட் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ ஒரு தாய்க்கு தகப்பன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இப்பயே கழிக்கணும், இப்பயே அதுக்கான முயற்சி செய்யணும். பிள்ளைகள் எந்த வகையிலும் என்னால் பாதிக்கப்படக்கூடாது. நேரங்கட்ட பிள்ளைங்க சொல்றாங்களா இல்லையா, எங்க அத்தா பண்ணுறது அதனால நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன், எங்க அத்தா அந்த காரியத்தை செஞ்சு விட்டாரு அதனால இப்படி ஆயிடுச்சு, அந்த வீடு வாசல் வாங்கினாரு விட்டு விட்டாரு, இன்னைக்கு நான் எடுத்து நிற்கிறேன், அதை அன்னைக்கு வச்சிருந்துருக்கலாம், அன்னைக்கு அதை பண்ணியிருந்திருக்கலாம். இப்படி பிள்ளைங்க சொல்றாங்களா இல்லையா, எங்க அத்தா படிக்க வைக்கல, எங்க அத்தா நல்ல இடத்துல எனக்கு பொண்ணு கட்டி வைக்கல, எங்க அத்தா எனக்கு நல்ல ஒரு வேலை மக்களுக்கு தவற விட்டுட்டாங்க அதனால நான் கஷ்டப்படுறேன். பிள்ளைக்கு புறம்புறாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் இதே மாதிரி எங்க அத்தா அன்னைக்கு அவர் ஓட்ட பெருசா கருதுறாங்க, இன்னைக்கு எனக்கு ஓட்டு இருக்கிறான், என்னை வெளியே போடுறான். அப்படியே இந்த அரசு பேசிட்டா, இந்த பிள்ளைக்கு புலம்ப ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகுது? அந்த குடும்பத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாய் தகப்பன்மார்கள் இந்த நேரத்தை விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம், சரியான தருணம், சரியான முறையிலே இதை நம்மை மட்டுமல்ல நம் சந்ததியும் இப்போது நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒருவர்களை மிகுந்த கவனத்தோடு இந்த காலகட்டத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதாக வாழ்நாள் முழுக்க சின்ன விஷயத்தை பேசினாலும் கூட ரொம்ப உஷாரா தான் பேசுவான். அதாவது ஒரு வீட்டுல தூங்குறது கூட எப்படி தூங்கணும், அதனால என்ன பாதிப்பு வந்துடும், பாதிப்பு வராம தன்னை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்படி மசாலி அப்போ நீங்க தூங்க போறதா இருந்தா உங்க வீட்டினுடைய விளக்கு எண்ணில அந்த விளக்கே நல்லா அணைச்சு விட்டு தூங்குங்கன்னு சொன்னான். அதாவது அவங்க சிறுமணி விளக்குதான் ஜெயித்துலண்ணியை ஊட்டி திரிய வச்சு எரிய விட்டு அதெல்லாம் பிரகாசத்துல அவங்க இரவுல கொஞ்ச நேரம் சாப்பிட வைக்க அதை இதை பண்ணுவாங்க, பிறகு அணைச்சிட்டு தூங்கணும். காரணம் என்னன்னு கேட்டா மதீனாவுல இந்த ஹதீஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வீடே 10 எண்ணி எழுந்துருச்சு. காரணம் ஒருத்தர் தூங்குறதுக்கு முன்னாடி அதை அணைக்காம அடுத்த ஜெரது, அதாவது அதை அப்படியே தூங்கிட்ட ஒரு எண்ணி வந்து அதை பத்த வச்சு வீட்டை எல்லாம் எரிச்சு மொத்தமா நாசமா போச்சு. அதன் பிறகு ரசூல் வந்த வார்த்தை சொன்னாங்கப்பா, யாரு தூங்குறதா இருந்தாலும் வீட்டுல இருக்க விளக்கை எரிச்சா அணைச்சு கொடுத்துருப்பா, அழைச்சிட்டு தூங்கு, நீ தூங்கிட்டு வீடு மொத்தம் எரி பிள்ளை குட்டியெல்லாம் எரிஞ்சு செத்து போயிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய குடும்பத்தால தற்காத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத சூழ்நிலை சொல்றான். அதே மாதிரி அடித்து சொல்லுவாங்க, வள்ளிக்குள்ள உங்களுடைய வீடுகளை சரியாக தாவிட்டு விட்டு தூங்குங்கள். சரிவரையா தாவிடாம, அதாவது சாப்பாடு படாம திருட உள்ள வந்துட்டா அல்ல வேலையாக எதிர்த்து உள்ள வந்துருச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகி போச்சு அப்படிலாம் கிடைக்காத. ஒரு தூங்குறது கூட பெருமானார் மிகுந்த எச்சரிக்கை சொல்றாங்களா இல்லையா. அதனாலதான் இறப்பு வருவதற்கு முன்பே பிள்ளைகள் விஷயத்துல ஒரு தகப்பனா இருக்கிற ஒரு தாயா இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணும் எதென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்பயே முடிவு இருக்கணும். வளர்ந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளை வளர்த்து முடிச்சு ஏதோ ஆடு மாடு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு துணைகளுக்கு பார்வையோட நீயும் நல்லா வாழணும், உன் பிள்ளைங்களும் நல்லா வாழணும். அப்ப தாய் தகப்படுத்தி இந்த விழிப்புணர்வு எல்லாம் தேவை அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவாங்க. ஒரு குழந்தைகளை மட்டும் இல்லை, ஒரு சாப்பிட பிடிக்கிறோமா இல்லையா, இதுல கூட ஒரு முஸ்லீமுக்கு ஒரு மூமினுக்கு விழிப்புணர்வு வேணுமா, ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுனால இன்னைக்கு பெரும்பாலான நோய் எதுல வருதுன்னு கேட்டா நாம சாப்பிடுற சாப்பாட்டே குடிக்கிற தண்ணீரை தான் வரும். அதாவது ஒரு கணக்கு சொல்றாங்க, உலக அளவுல பசிய சாப்பாடு இல்லாம குடிக்க எதுவும் இல்லாம பசியில செத்தவன் குறைவு, சாப்பிட்டு செத்தவன் தான் அதிகம். எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்ட சாப்பிட்டு செய்யும். அப்ப சாப்பிட்டு செத்த அதிகம், சாப்பிடாம இருந்து செத்த ரொம்ப குறைவு. அப்ப உண்ணக்கூடிய உணவு பருகக்கூடிய பானங்கள்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு.
இருக்குங்கிறத மார்க்க இவ்வளவு தெளிவா சொல்லுது. அதாவது உதாரணத்தில் அகதிக்கும் உங்களுடைய பாத்திரத்துல ஏதேனும் தண்ணியில ஏதேனும் பானங்கள்ல அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஈ வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னா, ஈ சாதாரணமான ஈ அது வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஈ அப்படி தூக்கி போட்டு குடிச்சிடாத ஆபத்து. அந்த ஈ அந்த பானத்தை முழுமையா முக்குங்கிறாங்க பெருமானார். இது எங்கே சாதாரண புகாரி முஸ்லிம்கள் அதை மொழி வரும். ஒரு ஈ விஷயத்துல கூட விழுந்துருச்சா அது முழுமையா முக்கி தூக்கி இருந்துச்சு. அப்புறம் அந்த பானத்தை போய் என்ன காரணம் கேட்டா, அந்த ஈக்கு 2 ரெக்கை இருக்கிறது. அது எடுத்த மாத்திரத்திலேயே அதனுடைய இடது ரெக்கையைத்தான் தண்ணீரை முக்கும். அது விஷம், அதுல விஷம் இருக்கிறது. அதனுடைய விஷத்தினுடைய முடிவு மறுத்து வலது ரெக்கையில இருக்கிறது. அது முழுமையாக முக்கி எடுத்தால் அது விஷத்தை உள்ளே கொட்டினாலும் அது மூலம் அடுத்து சிவாவையும் தந்து அதுல எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. ஹதீஸ் இப்படி இருக்கு. இந்த ஹதீஸ இன்னைக்கு உயிரினங்கள் பறவைகளை ஆய்வு செய்தவன் இதையெல்லாம் ஆழமாக எடுத்துக்கிட்டான். இங்கே ஆய்வு செய்தவர்கள் ஒத்துக்கொண்டது உண்மை என்னவென்றால், அந்த இறக்கையில விஷமும் இருக்குது, விஷத்துக்கான முறிவு மருந்தும் இருக்கிறது. 2யும் முக்கியம் சரியாகிவிடும். அல்லது அது விழுந்ததை என்று தூக்கி போட்டு விட்டால், முக்காமல் தூக்கி போட்டால் அதை குடிப்பவர்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் என்பதை இன்றைய ஆய்வாளர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதைத்தான் 1400 வருடத்திற்கு முன்னே பெருமானார் சொன்னார். 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குடிக்கிறவர்கள் கூட, பருகிறவர்கள் கூட, சாப்பிடுறவர்கள் கூட இவர்களுக்கு விழிப்புணர்வோடு இது சொன்னான். இன்னைக்கு நிறைய உணவுகள் நாம அதாவது மனைவி மக்களோட ஜாலியா போய் சாப்பிடுறோம்னு எங்கேயோ போய் நாம சாப்பிடுறோம். அவன் எப்படி சமைச்சிருப்பான், எப்படி பாத்திரம் கழிப்பான், எத்தனை தனியா சமைச்சிருப்பான், ஹலாலா ஹராமா எதை பத்தி கவலை இல்லை. இவங்களுக்கு தேவை வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ ஜாலியா வெளியே போகணும். எவ்வளோ எப்படியே சமைச்சு வைப்போம். அதை மொத்தமா சாப்பிட்டுட்டு வந்து நீ வீட்டுல பேசி வாங்கி அடிச்சு போகலாம். இன்னைக்கு நிறைய உணவுகள்ல சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லை, எதுவுமே இல்லை. வெளியே வாங்கி சாப்பிடுறது 100% சில நேரங்கள் நோயில தான் வந்து முடியும். சில பேருக்கு இறப்பு கூட வந்திருக்குது வெளியே சாப்பிட்ட சாப்பாட்டுனால. வேறு அது இது சின்ன நோய் பெரிய நோய் எல்லா நோயும் வருது. யோசிக்கிறோமா இல்லையா? வெளியே போய் சாப்பிடுறது என்டர்டைன்மெண்ட், ஜாலி, என்ஜாய் கிடையவே கிடையாது. அப்படியே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் எவ்வளவு இருந்தாலும் தர தயாராக இருந்த சமூகத்துக்கு மத்தியில பெருமானார் கேட்டு போய் சாப்பிட்டார்களா இல்லையா? ஆயிஷா அம்மா சமைச்சு கொடுத்துருக்காங்களா இல்லையா? சௌதா அம்மா சமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹதீஜா அம்மா சமைச்சு போட்டு தூக்கி வந்து கொடுத்தார்கள் என்பதாக புகாரிகளை அடிப்படை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு சாப்பாடு கடை இல்லை, இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு சுவைத்து காலையில் பார்த்துட்டார்கள். நீங்க வெளியே போய் சாப்பிடுறது என்ஜாய் நடத்திட்டு இருக்கேன். எல்லாரும் குடும்பத்தோட போய் சாப்பிட்டு எல்லா பிரச்சனையும் உருவாக்கிட்டாங்க. அப்ப உணவுல இது ஹராமா ஹலாலா நல்லதா கெட்டதா எல்லாம் பார்த்துத்தான் சாப்பிடணும். முடிந்தவரை எந்த உணவுகளாக எந்த பானமாக இருந்தாலும் நாம சமைத்து சொந்தத்தை சாப்பிடுவது மிகச் சிறப்பு. அதுதான் ஒரு குடும்பத் தலைவர் இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒழுக்கம் பண்புகளின் மாண்பு என்பதாக பார்க்கிறோம். இஸ்லாம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது. ஒழுக்கத்துல கண்ணியத்தை உஷாரா இருக்க வேண்டிய நிலைப்பாடுகளை சொல்லித் தந்தது. விஸ்வாத்துல செலவு சுண்ணாவில இப்படி ஒரு நபி வழி பதிவு செய்யப்படும். ஒரு தோழர் வந்து கேட்கிறார், யார சொல்லுமா எனக்கு ஏதேனும் நல்லூர் கொடைன்னு சொல்லிட்டு அதை கொண்டு என் வாழ்வை நான் சீராக வாழறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அப்பதான் சொன்னாங்க, அதாவது ஏதேனும் ஒரு காரியத்தை நீ செய்வதாக இருந்தால் கைரன் குழந்தைகி அதை நல்லது இருக்கும். நீ உறுதியா நம்பனா செய், உறுதியா நம்பனா செய். வயிறு வையன் அல்லது அதை ஏதேனும் பிரச்சனை வந்துடும் நீ நினைச்சீங்கன்னா செய்யாம விட்டுடு. அது எதா இருந்தாலும் பரவாயில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதே மாதிரிதான் இன்றைக்கு நம்மள நோய்க்கு அதாவது இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் சொல்லி தூக்கிட்டு வரலாம். தூக்கிட்டு வரும்போது ஒரு குடும்ப தலைவர் வெளியூர்ல இருந்தாலும் அந்த ஊருக்கு கரெக்டா போகணும். போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதனால என்ன ஆகும் நினைக்கக்கூடாது. இதுக்காக நான் 2000 ரூபாய் 1000 ரூபாய் செலவு வச்சு நீங்க ஊருக்கு போகணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுல உங்களுடைய சந்ததிகள் பாதிக்கப்படும் என்பதை நாம் கவனம் செலுத்த வேண்டும். நேரம் அந்த ஊருக்கு போகணும். அந்த பேப்பரை கரெக்டான முறையில வாங்கணும். அதை வாங்கி என்னென்னு கேட்டு ஃபுல் பண்ண தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்து அதை கரெக்டா ஃபுல் பண்ணணும். போட்டா கேட்கிறானா, பட்டப்பட்ட இதயம் சர்டிபிகேட் கேட்கிறானா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவனுக்கு கொடுத்து சரியா பாடத்தை புள்ள போறோம். 4ஆம்
தேதி தொடங்கிட்டான். வரக்கூடிய 4ஆம் தேதி வரைக்கும் தான், ஒரு மாசம் தான். அதாவது மொத்த தமிழ்நாட்டில் இந்த சீரமைப்பு செய்ய கடந்த ஆண்டுகளெல்லாம் 6 மாதம் 8 மாதம் 1 வருடம் தான் தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு சரிகார அரசு முடிந்தவரை ஓட்டு திருட்டு அல்லது இவர்களுக்கு தான் இவர்கள் ஓட்டு போடுவார்கள், இவர்கள் ஓட்டுகளை இல்லாமல் ஆக்கிவிட்டால் என்ன செய்வது என்று முடிவெடுத்து கடினத்தமாக ஒரு மாதத்திற்குள் 1 வருடம் செய்யறது 1 மாதத்துக்குள் முடிக்கணும் வந்திருக்கிறான் கலந்துக்குள்ள. அப்ப நாம நேரத்தில் சோதனைமா சிறப்படா எதிர்காலத்தை பத்தி நினைக்காம நாம இருந்துட்டோம்னு சொன்னா நாமெல்லாம் பாதிக்கப்படுவோம். இல்ல நம்ம மட்டுமல்ல, நம்ம சந்ததியும் நாளைக்கு பாதிக்கப்படும். நம்முடைய சின்ன பேர பிள்ளை எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அதனால முடிந்த வரை அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு போய் அந்த பாம்பை வாங்கி முறையா பிள்ளை பண்ணி கொடுத்து அதன் பிறகு 9ஆம் தேதி டிசம்பர் 9ஆம் தேதி அடுத்த அறிக்கை வர போறான். யார் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருந்தாலும் பார்க்கலாம். இல்ல அதுக்கு தந்தால் போல நடவடிக்கை எடுக்கணும். ஏன் இல்ல எல்லா பேப்பரும் தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு போராட்டம். அதுக்காக யாரை பார்க்கணும், எல்லாத்துக்கும் நாம இப்ப தயாரா இருக்கிறோம். எனக்கு வேலை பார்க்கறதே நேரம் சரியா இருக்கு, உடனே வைக்கிறதுக்கு நேரம் பத்தல அப்படின்ட்டு இருந்துட்டு இதெல்லாம் போட்டு விட்டுட்டோம்னா நாளைக்கு நாம நம்ம சமுதாயம் பல பேர் இதை பாதிக்கப்படுவார்கள். ஓட்டு இல்லைன்னு சொன்னா ஆதார் இருக்கலாம், பேன் கார்டு இருக்கலாம், பாஸ்போர்ட் இருக்கலாம், மண்ணாங்கட்டி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓட்டு இல்லைன்னா குடிமகன் இல்லை. குடிமகன் இல்லாட்டி பொழுது எல்லாம் வேகமா புடுங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதாவது இன்னைக்கும் கூட பக்கத்துல இருக்கக்கூடிய மலேசியா நாட்டுல 2 ஐசி கொடுக்குறான். 2 ஐசி, அதாவது பச்சை ஐசி கொடுத்தான்னா அந்த ஊர்ல குடியுரிமை உள்ளவன் ஓட்டு போடலாம். சிவப்பு ஐசி கொடுத்தான்னா நீ ஓட்டு மட்டும் போட முடியாது, இந்த நாட்டுல நீ வாங்குதலாம் அர்த்தம். காரணம் அவன் முடிவு பண்றான், ஓட்டு கொடுத்தாதான் முழு உரிமை உனக்கு. ஓட்டு இல்லாத என்னைக்கா இருந்தாலும் விளையாட்டு வரலாம், வெளியெல்லாம் போடலாம், உடனே வெளியே தட்டி விடுவேன் அப்படின்றான். அதே மாதிரிதான் நமக்கும் ஓட்டு போடல அப்படின்னு சொன்னா, ஓட்டு இல்ல அப்படின்னு சொன்னா என்னைக்கா இருந்தாலும் நம்ம நாட்டை விட்டு விளையாடுவோம். அதுக்கு நாமளே காரணமாயிடக்கூடாது. முடிச்ச வரை ஓட்டால நமக்கு என்னென்ன லாபமும் நினைக்கக்கூடாது. ஓட்டால இந்தியாவில் நமக்கு எதிர்காலமே இருக்கும்போது அதனால ஓட்டு நாம் போடுவதற்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் இப்போதே தயார் செய்து சரியாக அதற்கு சமர்ப்பித்து அந்த பாமை சரியாக பில்லப் பண்ணி 9ஆம் தேதி நாம் நம்மளுடைய தேவையான இருக்காது கண்காணித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இன்றைய நேரத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு அவசியமானது. இந்த மாதிரி போய் பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லைன்னு தூக்கிட்டான். 65 லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லைன்னு தூக்குறத பெரும்பாலானோர் கவனிக்கப்படுவோம் முஸ்லிம்கள். பெரும்பாலானோர் முஸ்லிம்கள் தான். அப்போ அதே அவர்களுக்கு வரக்கூடாதா இல்லையா? நாம இங்க உஷாரா இருக்கணுமா இல்லையா? அந்த மக்கள் கூட நாம் இருக்கக்கூடாதா இல்லையா? அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை பார்த்து நாம் பாடம் படிக்க வேண்டும். 65 லட்சம் பேர் ஓட்டு இல்லைன்னு தூங்குறதா சாதாரணமா யோசிக்கணுமா இல்லையா? பல பேரு செத்து போயாச்சுன்னு சொல்றான். செத்து போனவன கோர்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இவர் செத்து போயிட்டாரு ஓட்டு தலைவர் பிரதமர் உசோட நிக்கிறாரு கோர்ட்ல நிப்பாட்டி இருக்காங்க. அதே மாதிரி இருக்கிறவங்களதான் இல்லாம இருக்கிறான். செத்து போயிட்டாரு, வெளியூர் போயிட்டாரு, வெளி ஸ்டேட் போயிட்டாரு, வெளி நாடு போயிட்டாருன்னா மாறிட்டான். என்ன உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு 65 லட்சம் பேருக்கு காலி பண்ணிட்டாங்கன்னா அதை நோக்கி தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறான். அப்ப நாம தான் உஷாரா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறத உஷாரப்படுத்தணும். எந்த அளவுக்கு கேட்டா, நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, உங்க மனைவிக்கு பேர் எடுக்கும்போது அவங்க அம்மா அத்தா ஓட்டு லிஸ்டுடைய நம்பர் தான் கேட்கலாம். அதனால இப்பே உஷாராகணும். மனைவிட்டு சொல்லணும், உங்க அத்தா அம்மாவுடைய ஓட்டு நம்பர் எல்லாம் வாங்கி, ஓட்டு ஐடியோட நம்பர் எல்லாம் வாங்கி இப்பயே சொல்லணும். அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கணும். ஏதோ கடமைக்கு புல் பண்ணி கொடுத்துட்டு போனா விசாரி போயிடும். இதுல முஸ்லிம் சமூகம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், உங்களுக்கு இதே பிரச்சனை வரப்போகிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் மிகுந்த கவனத்தோடு அதை கையாளுங்கள். மிகுந்த கவனத்தோடு கையாளும். எல்லாம் பார்த்துக்குவான், பார்த்துக்குவான், வேற இருக்கலாம் பார்த்துக்குவான் அப்படின்னா இப்படிதான் இல்லை. அதெல்லாம் குடும்ப நம்பிக்கை, அது எல்லாம் மார்க்கம் எடுத்துக்கொள்ளாது. அதற்காக பாடுபடணும்ன்றத மார்க்கம் தெளிவா சொல்லி கொடுத்திருக்குது. அந்த அடிப்படையில் வல்லோன் அல்லாஹ் நம் நாட்டில் பிடித்திருக்கும் பீடையை திரையிலேயே அல்லாஹ் இல்லாமலா போனாங்க.
சிறுபான்மை மக்கள் நிம்மதியாக சந்தோஷத்தோடு சுபிட்சத்தோடு அவர்கள் உரிமைகளை பெற்றவர்களாக அல்லாஹ் வாழ செய்வானாக. முஸ்லிம் சமூகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் எல்லோரும் அவர்கள் ஓட்டு உரிமை பெற்றவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள்வாய்ப்பானாக. வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.